ரைட். இப்போ எனர்ஜி பற்றி மட்டும் தனியாக சொல்கிறாங்கல்ல, இப்போ அதை பார்த்துடலாம். கவனி. இப்போ சார் வந்து 2 ஆட்டம் எடுத்துக்கிறேன். லிசன். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனுக்கு பேர் நியூக்ளியஸ், உட்கரு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸில் ஆரம்பித்து இந்த நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்லேருந்து அது பாண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பேர் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். சரியா? எங்கிருந்து இது வரைக்கும். ஸோ உட்கரு இடைத்தொலைவு, இடை உட்கரு தொலைவுன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ரைட். கணக்காவணி. இப்போ இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கும். இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரான் நோக்கி அட்ராக்ட் ஆகும், இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரானை நோக்கி அட்ராக்ட் ஆகும். இது ரெண்டுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆனால் இந்த 2 எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கும், ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். இதுதான் கஷ்டமான விஷயம், பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுல இதுதான் கஷ்டமான பார்ட். ரிப்பல்சன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சரி சார், ரிப்பல்சன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகட்டும். இப்போது எனக்கு ஒரு இடத்துல என்ன கிரியேட் ஆகுது, அட்ராக்ஷன், ஒரு இடத்துல ரிப்பல்சன். பாண்டு எப்போ சார் ஃபார்ம் ஆகும் அதை சொல்லுங்கள் சார். பாண்டு ஃபார்மேஷன் எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா ஞாபகம் வச்சுக்கோ. பாண்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈவெண்ட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். என்ன சார் சொல்கிறீங்க, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தானே அதிகமாக இருக்கணும், அப்போ தானே கிட்ட வந்து பாண்டு கிரியேட் ஆகும்னா கனலிசன். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். கனலிசன் இப்போ இதுதான் ஆட்டம் அப்படின்னா இந்த இடத்துல லிசன், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்கிறேன்ல, இதுதான் பாண்ட் ஃபார்மேஷன் கண்டிஷன். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த மைனஸை நோக்கி அட்ராக்ட் ஆகும், ஈவன் ஆகும். ஸோ 2 பேர் இப்படி கிட்ட வராங்க இல்லையா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் மெர்ஜ் ஆயிடுவாங்க. இது பேர் பாண்ட். இப்படி கிரியேட் ஆகிடுச்சுன்னா பாண்ட். 2 பேர் கிட்ட வராங்க, ஓவர்லேப் ஆகணும். இதோட எலக்ட்ரானும் இதோட எலக்ட்ரான் கூடிய அவுட்டர் ஷெல் 2 இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகிடும். ஓவர்லேப்னா ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துக்கும். இந்த இடத்துக்கு இதுதான் பாண்டுன்னு சொல்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இது குட், இது பாண்ட். பட் இன்னும் அதிகமாக ஓவர்லேப் ஆயிடுச்சு, அதோட பாதி ஆட்டம் இதோட பாதி ஆட்டத்துக்கு மேலே உட்காந்து இவ்வளோ பெரிய ஓவர்லேப் கிரியேட் ஆச்சுன்னா இது டேஞ்சர். ஏன்னா அப்போ என்ன கிட்ட வந்துடும், நியூக்ளியஸும் ரொம்ப கிட்ட வந்துடும். இதோட நியூக்ளியஸ் இங்கே வந்துடும், இதோட நியூக்ளியஸ் இங்கே வந்துடும், கிட்ட வந்துடும். அப்போ பாண்டை ரொம்ப வேகமாக உடைக்க தான் ட்ரை பண்ணும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் அதிகமாக ஓவர்லேப் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல அதிகமாக எனர்ஜி ரெடி ஆகிடும். யாருனாலனா இந்த நியூக்ளியஸ்னால. எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா அன்ஸ்டேபிள். எனர்ஜி அதிகமாக கூடாது இல்லை, பாண்டை பொறுத்த வரைக்கும் லோ எனர்ஜி. அப்போ தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆனாலும் பிரச்சனை சார், ரொம்ப தூரமாக இருக்குது சார், ரொம்ப தூரமாக இருக்குது சார், அதுவும் பிரச்சனை. அப்போது எந்தளவுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஃபார்மேஷனுக்கான மிகப்பெரிய கண்டிஷன். ஓகேவா? ஒரு வேளை அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு கம்பேரிங் டு ரிப்பல்சன் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், ஹை ஓவர்லேப் நடக்கும். ஸோ நிறைய ஓவர்லேப் ஆகிடும். அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் என்ன, அன்ஸ்டேபிள். அந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்கும், ஹை எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் பாண்டு ஃபார்மேஷனுக்கு அகேன்ஸ்டான விஷயம், அப்படி நடக்கக்கூடாது. சரி சார். அடுத்தது, ஒருவேளை அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரிப்பல்சன் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்குது, ரிப்பல்சன் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கனெக்ஷன் இந்த இடத்துல ரிப்பல்சன்னா விலைக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துல ஓவர்லேப்பே இருக்காது, பார்ஷியல் ஓவர்லேப் கூட இருக்குது, நோ ஓவர்லேப்.
லோ ஓவர்லேப்னாலும் அன்ஸ்டேபிள் தான். ஏன் சார் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஸ்டேபிள். அப்போ இதுவுமே என்னது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் தான். இதுலேயுமே எனர்ஜி இருக்கும், ஓகேவா? சேர்றப்ப அதிகமாக ஓவர்லேப் கிரியேட் ஆகக்கூடிய எனர்ஜி மாதிரி இதுலேயுமே எனர்ஜி இருக்கும். ஏன்னா அன்ஸ்டேபிள்னால எனர்ஜி இருக்கும், விச் மீன்ஸ் அன்ஸ்டேபிள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கிட்ட அதிக எனர்ஜி இருக்குனால தான் அது ரியாக்ஷன் பண்ணவே ட்ரை பண்ணுது. அதுக்கிட்ட எனர்ஜியே இல்லை அப்படின்னா அது ரியாக்ஷனே பண்ணாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹை எனர்ஜியை தான் லூஸ் பண்ண தான் வராங்க. இந்த ஹை எனர்ஜியை குறைக்கணும்னு தான் பாண்டுக்கே வராங்க. ஆனால் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் அதிகமானாலும் பிரச்சனை தான், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமானாலும் பிரச்சனை தான். அப்போ எது கரெக்டான கண்டிஷன்? அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நார்மல் ஓவர்லேப்னு சொல்கிறேன். இது இந்த மாதிரி கொஞ்சோண்டு மட்டும். நார்மல் ஓவர்லேப் நடந்துச்சுன்னா லோ எனர்ஜி கிரியேட் ஆகிடும். லோ எனர்ஜி கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இதுதான் பாண்டு ஃபார்மேஷன் கண்டிஷன். இதுதான் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான எக்ஸாக்ட் கண்டிஷன். இந்த மாதிரி லோ எனர்ஜியும் ஸ்டேபிளாகவும் இருக்கணும். நார்மல் ஓவர்லேப் நடக்கணும்னா இந்த கண்டிஷன் கீழே தான் போகணும். ஸோ இப்படி தான் அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ரைட், நோட் பண்ணிக்கலாம்.